இங்க ஒரு வயசான தாத்தா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் டியூஷன் நடத்தி அதுல வர வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தையே நடத்திட்டு வராரு. ஆனா இவரு அந்த வீட்டுக்கான வாடகை பணத்தை ஒழுங்கா கொடுக்காதனால அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு நடு ராத்திரியில வந்து கதவு தட்டுறாரு. அந்த பொண்ணை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு ட்ரிங்க்ஸ்னா பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த தாத்தாவும் அவங்க சாப்பாடுக்கு சேர்த்து வச்சு அந்த காசை எடுத்துட்டு வந்து இந்த ஓனர் கிட்ட தராரு. இந்த ஹவுஸ் ஓனரும் அந்த காசை வாங்கிட்டு கிளம்பிடுவான்னு பார்த்தா இந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த வீட்லயே இருக்கிற ஒரு ரூம்குள்ள போறான். இவர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச அந்த பென்ஷன் காசனா எடுத்துட்டு வந்து அந்த வீட்டு வாடகையை முழுமையா அடைக்கிறாரு. அந்த காசனா இவனும் வாங்கிட்டு நீ கொஞ்ச நாள்ல வீடனா காலி பண்ணிருன்னு சொல்றான். அந்த வீட்டை காட்டுறதுக்காக வேற ஒரு ஆளை அந்த வீட்டுக்குள்ளனா கூட்டிட்டு வரான். இந்த தாத்தா கிட்டே படிக்கிற இந்த சின்ன பொண்ணுங்களை ரொம்ப தப்பா பாக்குறான். இதனா பார்த்த இந்த தாத்தாவும் அந்த பொண்ணுங்களை வீட்டுக்கு கிளம்புங்கம்மான்னு சொல்லிடுறாரு. இந்த ஹவுஸ் ஓனர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போலீஸ் ஸ்டேஷன் போனா அவன் அங்கதான் உட்கார்ந்து இருக்கான். இதனா பார்த்த இவன் வீட்டுக்கு வந்து இந்த தாத்தாவை ரொம்ப பயங்கரமா அடிக்கிறான். உன்னை நான் மன்னிக்கணும்னா உன்கிட்ட டியூஷன் படிக்கிற அந்த பொண்ணை நீ என்கிட்ட கூட்டிட்டு வான்னு சொல்றான். இதனா கேட்ட இந்த தாத்தாவும் ரொம்ப கோவப்பட்டு ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து அவனை கொலை பண்ணிடுறாரு. அவனோட பாடிய துண்டு துண்டா வெட்டி ஒரு சாக்கு பையில போட்டு அது யாருமே இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் போட்டுறாரு.